நேயர்களுக்கு வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது யூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 9/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நாளைக்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 3:30 தொடக்கம் 4:30 வரை. அடுத்து அமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:40 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 5:25 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானம் தேவை. அடுத்து நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 5:25 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ऐगिरि नंदिनि नंदितमेदिनि विश्वविनोदिनि नंदनुते गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कंडकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते ரம்யகவர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். அவர் இறை வழிபாடுகள் என்று இந்த செவ்வாய்க்கிழமையிலே அன்னை பராசக்தியை துர்க்கை அம்பாளாக வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெறும். அவற்றிலும் கலந்து நாம் பிரார்த்தனை செய்வதோடு இந்த ராகு கால நேரத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த எலுமிச்சம்பழத்திலே
விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், திருமணங்கள் தடைபெறுகின்ற இவை எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளை வழிபாடு செய்வது, துர்க்கை அம்பாளை. இப்போ நம்ம ஊரிலே நம்ம ஆலயத்திலே துர்க்கை அம்பாள் சன்னிதானம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அந்த அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு சாத்தக்கூடியவர்கள் சந்தனக்காப்பு சாத்துவதும் ஒரு சிறப்பை தருவது. இந்த ராகுகால நேரத்திலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. ஆனால் அம்பாள் வழிபாடு எதற்காக இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வதென்றால், இந்த அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக எழுந்தருளி கும்பன், சும்பன், மகிஷன், மகிஷாசுரன், ரக்தபீஜன், ரதோத்கடன் போன்ற அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். அந்த நேரத்திலே நாம் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியவள். இந்த அனைத்து கிரகங்களையும் ஆளுகின்றவள் அன்னை பராசக்தி. நவகிரகங்களுக்கும் நாயகியாக இருப்பவள் அன்னை பராசக்தி. அந்த அம்பாளை இந்த ராகு ஆலயத்தினால் பிரார்த்தனை செய்வதும், எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்கின்ற பொழுதிலும், அந்த விளக்கேற்றுவதற்காக 2 கூறுகளாக வெட்டப்பட்ட அளந்த எலுமிச்சம்பழத்திலே பெறுகின்ற சாறுகளை எல்லாம் எடுத்து மஞ்சள் கலந்து நிவேதனமாக மஞ்சள் சாதம் இந்த எலுமிச்சம்பழத்திலே சாதம் வைத்து அம்பாளை வழிபாடு செய்துள்ளார். இவ்வாறு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த ராகு ஆலயத்திலே துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்து அன்னையனுடைய பரிபூர்ணமான திருவுளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். நிகழ்ச்சியினுடைய தொடர்பாக அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சியினருக்கு நீங்க காலை வணக்கம். இன்றைய நாள் 9/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று உங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக அனுகூலங்கள் அமையும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2 உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், தொழில் சார்ந்த வேலைப்பளு அதிகமாக இருக்கும், கரைச்சல்கள் இடைஞ்சல்கள் இருக்கும், நிதானம் தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகள் அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 உங்களுக்கு இன்றைய நாளே மந்த நாளாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும், அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி விசாகம் 1, 2, 3 உங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் உண்டு, மன நிறைவு உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகள் நிறைவை தரும்.
விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அடைச்ச நிலைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், பொறுமை நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேபதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை: இறைவனை நினைந்து வழிபடுவதிலே பல வழிமுறைகளை எங்களது சமயம் தந்திருக்கின்றது. இதிலே நேர்த்தி கடன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எமது சமயத்திலே பலவிதமான நேர்த்தி கடன்களை சொல்லுவார்கள். காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, தீ மிதிப்பது, இப்படியான பல நிலைகளை நாங்கள் செய்து இறைவனை வழிபடுவது உண்டு. அது ஒருவருடைய மனங்களை பொறுத்தும் அவர்கள் அதை நேர்த்தியாக வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு, தன்னுடைய வாழ்வியல் கஷ்டங்களுக்கு, பாரம்பரியமாக திருவிழா காலங்களிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த திருவிழாவிலே அவருடைய தாத்தா, அப்பா, மகன் என்று தொடர்ந்து காவடி எடுத்து வருவது என்று சில மரபுகளை வைத்து கொண்டிருப்பார்கள். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அவையெல்லாம் இறைவனை அடைவதற்குரிய, இறைவனை நெருங்குவதற்குரிய, இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரிய ஒரு வழிமுறைகளாக எமது சமயம் காட்டிய போற்றுதலுக்குரிய வழிபாடுகள் தான். இதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் அப்பர் சுவாமிகள். கைலேயங்கிரிக்கு அவர் செல்லுகின்ற பொழுது நடந்து சென்றார், தவழ்ந்து சென்றார், அங்கம் உருண்டு சென்றார். இதற்கெல்லாம் இந்த அங்க பிரதட்சணைகளுக்கும் இந்த நேர்த்திக்கடங்களுக்கும் முன்னோடியாக அப்பர் சுவாமிகளைத்தான் சொல்லலாம். அவர் கைலேயங்கிரிக்கு சென்ற காட்சி அப்படியானது. அவர் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இயலாவது தன்னுடைய வயது முதிர்ந்த காரணத்தினாலே அவரால் தொடர்ந்து அந்த நடையை நடந்து செல்ல முடியாத தன்மை ஏற்படுகின்ற பொழுது இறைவன் கூட அவருடைய பக்தியை உலகுக்கு காட்டுவதற்காக அமைதியாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படியெல்லாம் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று நினைந்தாரோ அப்படியெல்லாம் நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் என்று அந்த பாடல் போலவே அவர் பல வகையிலே கைலேயங்கிரியை நோக்கி அவருடைய பயணம் அமைந்தது. இன்றைய காலகட்டத்திலே இந்த காவடி என்பது ஒரு வேடிக்கையாக மாறி வருவது மனதுக்கு மிகவும் வேதனை தருவதாகும். நாங்கள் காவடி எடுக்கின்ற பொழுது சாதாரணமாக தோளிலே காவடி, அது சில பேர்கள் செடியில் குத்தி எடுப்பார்கள், சில பேர்கள் செடியில் இல்லாமல் எடுப்பார்கள். அது சாதாரணமான ஒரு விடயம், அது முறையான காவடி. இந்த தொங்கு காவடி என்று சொல்லுகின்றோம், சில பேர் அதை தூக்கு காவடி என்று சொல்வார்கள். அது தொங்கு காவடி. அந்த தொங்கு காவடி எடுக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு மரபு, ஒரு முறை உண்டு. அதாவது இறைவனை வணங்குகின்ற நாங்கள் எப்படி சாஷ்டாங்கமாக பூமியிலே விழுந்து இறைவனை வணங்குகின்றோமோ அந்த நிலையிலே தான் அந்த காவடி அமைய வேண்டுமே தவிர வேறு எந்த வடிவத்திலும் அந்த காவடி வருவது கேலிக்கூத்தானதாக மாறிவிடுகின்றது. அதை காவடி எடுக்கின்ற அன்பர்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய மரபு பூமியை பார்த்த வண்ணம் நாங்கள் இறைவனை வணங்குகின்றோமே அந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த தொங்கு காவடி, தூக்கு காவடி என்று சொல்வார்கள். அதை தொங்கு காவடி என்று தான் சொல்ல வேண்டும். தொங்கு காவடி அமைய வேண்டும். இப்பொழுதெல்லாம் குந்தி இருப்பது போல அல்லது நிமிர்ந்து நிற்பது போல அல்லது வேறு வடிவங்களிலெல்லாம் அந்த காவடி கொண்டு வருவது மனதுக்கு மிகவும் கஷ்டமான விடயம். அது எங்களுடைய சமயத்தையும் கேலிக்கூத்தாக்காகிவிடும். எனவே புதுமை செய்கின்றோம் என்ற நிலையிலே மரபுகளை மாற்றுவது சமயத்துக்கு ஏற்புடையதல்ல. அதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அந்த காவடி தயாரிப்பவர்கள், காவடியை உருவாக்கி அவர்களை வழிநடத்துபவர்கள் தான் இதற்கு முக்கியமானவர்களாக திகழ்கின்றார்கள். அவர்கள் அந்த மரபுகளை சொல்ல வேண்டும். இவர்கள் இளைஞர்கள் ஒரு வித்தியாசத்துக்காக அப்படி சொல்லலாம், இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றாலும் நீங்கள் அதை திருத்தி சொல்ல வேண்டும். காவடி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைப்பாட்டை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமயம் மிக அற்புதமான வழிகாட்டுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய
வழிபாடுகளிலெல்லாம் அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற நிலையிலே தான் வழிபாடுகள் அமைகின்றன. யார் யார் எதை செய்ய வேண்டும் என்ற மரபுகளை எங்களுடைய சமயம் வகுத்திருக்கின்றது. ஆண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வதும், பெண்களுக்குரிய நேர்த்தி கடன் என்றால் அவர்கள் அடி அளித்து வணங்குதல். அதாவது 2 அடி எடுத்து வைத்து குனிந்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து பிறகு 2 அடி எடுத்து வைத்து அடி எடுத்து வணங்குவது. அதே போன்று அவர்கள் பால் குடம் எடுப்பது. இது ரெண்டும் அவர்களுக்கு உகந்த ஒரு வழிபாடாக அமைகின்றது. அவர்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்புடையதாகவும் அது இருக்கும். பெண்கள் அங்க பிரதட்சணை செய்வது அறவே இல்லாத ஒரு விடயம். அது இப்பொழுது தொலைக்காட்சிகளிலேயே பார்த்து சில இடங்களிலே பெண்களும் அங்க பிரதட்சணை செய்கிறார். அது அவர்களுக்கு மிகவும் சாஸ்திரம் அது ஒவ்வாத ஒரு நடைமுறையாக அமைகின்றது. எனவே இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு உங்களுடைய அந்த நேர்த்தி கடன்களை எங்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் செய்ய வேண்டும். மரபுகள் மாறாத முறையிலே உங்களுடைய நேர்த்தி கடன்கள் அமைய வேண்டுமே தவிர அதை புதுமை செய்கிறோம் என்ற விடயத்திலே கண்ட இடங்களிலே எல்லாம் அதை செய்வது ஏற்புடையதல்ல. காவடி என்பது எந்த இடத்திலே தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அது ஆலய எல்லைகளுள்ளே இன்னொரு ஆலயத்திலிருந்து இன்னொரு ஆலயத்துக்கு செல்வது, அல்லது ஆலயம் சார்ந்த அந்த பூமிகளிலே செல்வது, அப்படியான மரபுகள் தான் இருக்கின்றது. அண்மையில் ஒரு காவடி குளத்துக்குள்ளேயும் எடுத்தார்கள். அதாவது நீர் தடாகத்திற்குள்ளேயும் ஒரு தொங்கு காவடியை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இவையெல்லாம் நமது சமயத்தை கேலி கூத்தாகுகின்ற விடயங்களாக அமைந்துவிடும். எனவே இவற்றை கவனத்திலே கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும். சமயம் எப்பொழுதுமே நல்லவற்றைத்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நாங்களாக புது முறையிலே சிந்தித்து எங்களுடைய சமயத்தை கேலி கூத்தாக்காமல் நல்ல முறையிலே வழிபாடுகளை தொடருங்கள். அது எல்லோருக்குமே நல்லது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இக்குறளினுடைய பொருளாக வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இக்குறளினுடைய பொருளாக வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.